ஒரு குடும்பத்தில் உயிரிழப்பு ஏற்படுது. அதுவும் இல்லாத அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து இறுதி சடங்கை செஞ்சுட்டு போகிற விஷயத்த நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணீர் விட்டு அழுவீங்க. இப்படியும் வந்து சைக்கோங்க இருக்காங்களா, இல்லை மனிதாபிமானம் இல்லாத ஒரு மக்கள் இருக்காங்களா, இவங்களாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களான்னு யோசிப்பீங்க. எனக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து நான் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேங்க. ஏன்னா பெற்றவங்களோட அருமை எப்படி இவங்களுக்கு தெரியாமல் போச்சு, அந்த 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் தெரியாமல் போச்சுன்னு தெரியல. கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு படிக்க வச்சு கரை ஏற்றுனாங்கன்னா, இறுதி சடங்கு கூட வரலன்னா இவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன நடந்தது, என்ன ஊரில் இந்த விஷயம் நடந்தது, அந்த 3 பொண்ணுங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஹைப்பும் பண்ணிடுங்க. ஹரியானா மாநிலம் சோனிபத் நகரில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் வாழ்ந்த 74 வயசான சிவச்சரண் ராம் ரத்தன் குப்தா அப்படிங்கிறவருக்கு தான் வந்து இந்த நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. இவரும் மற்ற அப்பாக்கள் மாதிரி தான் வாழ்நாள் முழுக்க தன்னோட குடும்பத்துக்காக உழைச்ச ஒரு மனுஷன். ஜவுளி வியாபாரம் பார்த்துருக்காரு. அவரோட கை கால்கள் வந்து முடியாத அளவில் தான் வந்து அந்த தொழிலை விட்டுருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க உழைச்சி அந்த 3 பொண்ணுங்களையும் வந்து யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் படிப்புக்கு படிக்க வச்சுருக்காரு. 3 பேருமே இத்தனைக்கும் டீச்சர்ஸுங்கிறவங்க மற்றவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த நிலைமையில் இருக்கிறவங்க இந்த 3 பேருமே வந்து ஒரு தந்தையோட இறுதி சடங்குல கூட அட்டன் பண்ணலாம். அவங்களாம் ஆசிரியை அப்படிங்கிற தகுதிக்கே வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ நிர்வாகங்கள்லாம் வந்து சப்போஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகம் இவங்க மேலே கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு பர்சனல் விஷயமா வந்து எடுத்துக்கவே கூடாது. ஸோ அந்த 3 பொண்ணுங்களையும் டீச்சர்ஸ்க்கு படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாருங்க. 3 மகள்களும் வெவ்வேறு மாநிலத்தில் வந்து கட்டி கொடுத்துருக்காருங்க. ஒருத்தவங்க மகாராஷ்டிரா, தென் வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வேறு மாநிலங்களில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேருமே வந்து தனியாக இருந்திருக்கிறாங்க. பொண்ணுங்க வந்து புருஷன் வீட்டுக்கு வாழ போயிட்டாங்க. இந்த நிலையில தான் வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்வு ஏற்பட்டதுனால இவங்களை பக்கத்தில் இருந்து பார்த்துக்க ஆள் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக 18 மாதங்களுக்கு முன்பு தன்னோட மனைவி மீனா குப்தாவோட ஹரியானா மாநிலம் சோனிபட் நகரில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்திற்கு வந்துட்டார். கணவன் மனைவி 2 பேருமே காசு கொடுத்து சரி நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்துட்டாங்கங்க. இதில் பொண்ணுங்க வந்து எந்தெந்த மாநிலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னா, மூத்த மகள் அனிதா நேபாளத்தில் ஆசிரியையாக பணியாற்றிட்டு இருக்காங்க. 2வது மகள் நிஷா உத்தரப்பிரதேசத்தில் அசாம்கரில் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. இளைய மகள் பிரியா மும்பையில் வசிக்கிறாங்க. அவங்களும் டீச்சர் தான். அவங்களோட வேலை டீட்டெயில் வந்து போடவே இல்லை. ஸோ வசதி வாய்ப்புகளுக்கு வந்து எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது. இவர் இந்த 3 மகள்களை ஆசிரியையாக வந்து ஆக்கி ஓகே நம்ம பொண்ணுங்களை வந்து நல்லபடியாக கரையேற்றிட்டோம் அப்படிங்கிற நிம்மதி இருந்தாலும் அவரோட இறுதி வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமாக இல்லைங்க. அதாவது ஒரு தனிமையை தான் வந்து அவருக்கு அந்த 3 பொண்களும் வந்து கொடுத்துருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் முதியோர் இல்லத்தில் 18 மாசமாக வசித்து வந்த நிலையில் கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி அவங்களோட மனைவியும் வந்து இறந்துட்டாங்க. மனைவி இறக்கவும் இவர் தனியாக தான் வந்து அந்த முதியோர் இல்லத்தில் இருந்திருக்காரு. இவரோட துணைக்கு இருந்தது அவர் கையில் வச்சுருந்த ஒரு செல்ஃபோன் மட்டும்தான் இவரோட துணைக்கு இருந்தது. 3 பொண்ணுங்களும் எப்பயாவது ஃபோன் பண்ணி வந்து பேசுவாங்க. அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏது அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க. அப்படியே காலம் போயிட்டே இருக்குது. கணவன் மனைவி 2 பேரும் முதியோர் இல்லத்துக்கு நிறைய கால் பேசின பொண்ணுங்க வந்து மாதங்கள் ஓட 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 ஃபோன் பேசுகிறதையுமே வந்து குறைச்சிருக்காங்க. என்னப்பா நல்லா இருக்கீங்களான்ற ஒரு வார்த்தை கூட வராமல் முழுக்க முழுக்க இவர் வந்து முதியோர் இல்லத்திலேயே வந்து மிகவும் மனவலியோடு தான் வந்து தங்கியிருந்திருக்காரு. இந்த நிலையில தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முதியோர் இல்ல நிர்வாகம் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதில் சில நேரங்களில் எடுத்து அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. இது மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் கிளம்பி வந்து பாருங்கள் அப்படிங்கும்போது எங்களால் வந்து வர முடியாது, நாங்கள் வேறு மாநிலத்தில் இருக்கோம், எங்களால் கண்டிப்பாக வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்களுமே வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இப்பயே ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்து ஒரு நாள் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த முதியோர் இல்ல நிர்வாகம் ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் அப்பா இயற்கை எழுதிட்டாங்க அப்படிங்கவும் அதுக்குமே வந்து வரவே இல்லை. அதில் ஒரு பொண்ணு மட்டும் 5100 ரூபாய் வந்து இறுதி சடங்குக்கு பணம் அனுப்பி நீங்களே பண்ணிவிடுங்க, எங்களால் வர முடியாது, நாங்கள் வர முடியாத சூழலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் வழியாக நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் முதியோர் இல்ல நிர்வாகம் நீங்கள் வர்றதுக்கு 1 நாள் 2 நாள் ஆனாலும் நாங்கள் வந்து பாதுகாப்பாக உடலை வந்து பத்திரமா வச்சுருக்கோம், நீங்கள் வந்து இறுதி சடங்கு செய்கிறது தான் வந்து முறைப்படி அவருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாக இருக்கும், தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு கேட்டப்போ கூட எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 5500 ரூபா பணம் மட்டும் ஒரு பொண்ணு போட்டு விட்டுருக்கா. மூத்த பொண்ணு தான் வந்து அந்த 5500 ரூபா பணம் கொடுத்ததா வந்து ஊடகங்கள் சொல்லுது. ஸோ மூத்த மகள் 5100 ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு அஸ்தியை வச்சுருங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்தியும் வந்து கரைச்சிருங்க, கங்கையில் கரைச்சிருங்க, எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேணாலும் பணம் தரோம், நீங்களே கரைச்சிருங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
3 பொண்ணுங்களுமே இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண உடனேவே இறுதி சடங்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதியோர் இல்லத்தில் இருந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக மாறி அவருக்கு 3 பிள்ளைங்க இருந்தும் வரல அப்படிங்கிறதுக்காக நாம் எல்லாருமே இருக்கோம், நம்ம தான் குடும்ப உறுப்பினர்கள், கடைசி காலத்தில் நம்ம எல்லாரும் பார்த்தோம், நாமளே வந்து ஒரு மகனாகவும் மகளாகவும் அண்ணனாகவும் அக்காகவும் இருந்து இவருக்கு வந்து இறுதி சடங்கை நல்லபடியாக நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோர் இல்லமே வந்து முழு ஏற்பாடையும் பண்ணி இறுதி சடங்கு வந்து பண்ணியிருக்காங்க. சடலம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது வீடியோ கால் வழியாக பார்த்து ஓகே எல்லாம் கரெக்டாக நடந்துருச்சா, பர்ஃபெக்டாக நாங்கள் கொடுத்த காசுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்களா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பேசின வீடியோலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியாகிருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் பயங்கர எரிச்சலாகவும் அந்த 3 பொண்ணுங்க மேலே பயங்கர கோபமாக வந்தது. என் முன்னாடி மட்டும் இருந்தால் நீங்களாம் என்னடி பொண்ணுங்க, நீங்களாம் மனுஷங்க, நீங்களாம் உயிரோடு இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி அடிச்சிருப்பேன். எனக்கு அந்தளவு வந்து ஆத்திரமாக வந்தது. இந்த மனுஷத்துக்கு ஒரு இறுதி சடங்கில் கூட மரியாதை கொடுக்கலன்னா இவங்க வாழ்ந்து என்ன அர்த்தம், இவங்க 4 பேருக்கு இவங்க டீச்சராக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. கண்டிப்பாக வந்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுன்னா நம்ம அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்லை. ஒரு இறுதி சடங்குக்கு 5100 ரூபா பணத்தை அனுப்புறதும் ஒரு நேரில் வந்து சடங்கு செய்கிறதும் எவ்வளோ பெரிய விஷயம். அந்த தந்தை மகள் உறவு அப்படிங்கிறதே வந்து அந்த இறுதி சடங்கு செஞ்சு நம்ம உரிமையை நம்ம வந்து விட்டு கொடுக்காம செய்கிறது தான். இப்போ வந்து அவர் ஒரு அனாதை போன மாதிரி போயிட்டார். இப்போ இவங்க 3 பேரும் இருந்து இந்த பூமியில் இருந்தும் அவருக்கு வந்து இந்த நிலைமை வந்துருச்சு இல்லைங்களா. இவரோட நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது. இந்த 3 பிள்ளைங்களையும் பெற்று இவர் கஷ்டப்பட்டு டெடிக்கேஷனாக 3 பொண்ணுங்களையும் டீச்சருக்கு படிக்க வச்சு கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே இந்த பொண்ணுங்க வந்து பிறக்காமலே வந்து இருந்திருக்கலாம். இந்த முதியோருக்கு வந்து இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கும் முதுமை வரும், இவங்களுக்கும் வயசாகும், இவங்களோட பிள்ளைங்களும் பெரியவங்களாவாங்க. ஸோ இவங்களோட முதுமை வந்து எந்தளவு இருக்கும் அப்படிங்கிறது காலம்தான் வந்து தீர்மானிக்கணும். கண்டிப்பாக நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் உலகம் வந்து நமக்கு வந்து திருப்பி கொடுக்கும். கர்மாவாக இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பினாலும் சரி, கடவுளை நம்பினாலும் சரி, நம்ம நல்ல விஷயம் செஞ்சோன்னா நமக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டது தான் கிடைக்கும். அந்த அளவு பார்த்திங்கன்னா இவங்க பண்ணியிருக்கிற பாவத்துக்கு அளவே இல்லை. இதுக்கான தண்டனைகள் வந்து இவங்களோட இறுதி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிச்சிரும். கண்டிப்பாக வந்து இயற்கை தீர்மானித்து தண்டனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். இறந்து போன குப்தாவுக்கு நம்ம எல்லாருமே அவரோட ஆத்மா வந்து இறைவனடியில் சாந்தி அடையணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து வேண்டிப்போம். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, படிச்சிங்களா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இறுதி சடங்கு கூட வராத பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.